Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அது மட்டும் இல்லை பராட்டாக்கும் நம்ம வந்துட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வெறும் 10 நிமிஷம் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திடலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஏலக்காயும் பிரிஞ்சி இலையும் சேர்த்திருக்கேன். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக செய்யும்போது ஏலக்காயும் இந்த இலையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு இட்லி, தோசைக்கு இந்த ரெசிபி வந்து சைட் டிஷ்ஷாக செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சோம்பு மட்டுமே கூட தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த சைட் டிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இதில் பொடியை நறுக்குன 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொடியை நறுக்கின வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்திடலாம். நல்லா பச்சை வாசனை போய் இந்த ப்ரௌன் ஷேட் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இதில் இதே மாதிரி பொடியை நறுக்கின தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு தக்காளியும் சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். இது வீட்டில் 4 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் அதிகமான மசாலா எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறது கிடையாது. காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்திக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற மாதிரி வெங்காயம் தக்காளியில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை வாசனையும் போயிடணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியில் நல்லா பிடிச்சிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போது இது கூட நம்ம வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு பொடியை நறுக்கி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்திடலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக தான் நறுக்கியிருக்கோம். அதே போல் 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்திருக்கோம். இதையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப குழையிற அளவுக்கு வந்துட்டு குக்கரில் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு 1 சவுண்ட் அல்லது 2 சவுண்ட் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நல்லா வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல நல்லா பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே பிடிக்கும். இதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் பத்தலைன்னா கூட இன்னுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி வந்துட்டு கம்மி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம வந்துட்டு கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுறலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா மசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்துட்டு ரேண்டமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்படி மசிச்சு விடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த குருமா வந்து திக்கான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இப்போ அதை விட இப்போ மறுபடியுமே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குறைஞ்சிச்சு. ஃபைனலாக வந்துட்டு இதில் மல்லி இலை தூவி நம்ம வந்துட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது 3மே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்துட்டு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வாசனையை விட சோம்பு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூளும் மல்லித்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா அந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மட்டுமே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபைனலாக மல்லி இலையும் தூவியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப வந்துட்டு திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.